வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மார்னிங் மும்பையில் ஜூஹு பீச் பக்கத்தில் பனானா லீஃப் அப்படின்ற ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். காலையில் இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே வெளியில் கிளம்பி கோயில்களுக்கு போயிட்டு அப்படியே ஜூஹு பீச் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பனானா லீஃப் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பனானா லீஃப் ஆர்சிடி மாலில் போய் சாப்பிட்ட வீடியோ போட்டிருக்கிறோம். அதே அலங்காரங்கள் தான் இங்கே, இந்த இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட், அது சொல்ல மறந்துட்டேன். காலையில் இப்போ இட்லி, தோசை, பொங்கல், வடையெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குங்க. முதல்ல ஆர்டர் பண்ணது பொடி இட்லி. ஏன்னா காலையில் நமக்கு இட்லி, பொங்கல், தோசை அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ண போகிறோம். பொடி இட்லி, சாம்பார் இருக்குது. சட்னியும் சாம்பாரும் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் பாத்திரத்தில் போட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வேணுங்கிற அளவு நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஆரம்பிச்சிடலாம். அடுத்த ஐட்டம் அதுவும் பொடி தான். பொடி ஊத்தப்பம் எடுத்துருக்குறோம். நல்லா, ஆனால் நாங்கள் அதில் ஆனியன் ஆட் பண்ணல, ப்ளெயின் பொடி ஊத்தப்பம். ஸோ அதோட சட்னி, சாம்பார் எல்லாமே இருக்குது. அப்புறம் தக்காளி டொமேட்டோ ஊத்தப்பம் அதுவும் வாங்கியிருக்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாமே இட்லி, தோசை அந்த மாதிரி ஐட்டம் தான். இன்னும் அடுத்ததும் வர வேண்டி இருக்குது. இது ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுட சுட ஆனியன் ரவா தோசை வந்துச்சு. சட்னி சாம்பாரோட எல்லாமே நல்லா சூடாக இருக்குது. அதனால் டேஸ்ட்டும் என்ன சொல்கிறது, சூட்டியில் ஒரு சுவைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. எல்லாம் போட்டு மூடி போட்டு கொண்டாந்து வச்சுருக்குறாங்க. பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு அதிசயமாக இருக்குது. அப்பளம், நான் இது வரைக்கும் இந்த காம்பினேஷன் பார்த்ததே இல்லை. பொங்கலும் அப்பளமும் கொண்டாந்து வச்சுருக்குறாங்க. சட்னி சாம்பார் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். சாம்பார் கேட்டு வாங்கணும். இதுவும் ஆரம்பிச்சிடலாம். ஃபைனல் டச் தயிர் வடை மேலே என்னமோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே ஓமப்பொடி அதெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். நல்லாயிருக்கும். இங்கே பனானா லீஃபில் எல்லாமே நம்பி சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இந்த குக்கிங் வந்து இங்கே வந்து கர்நாடகா சமையல். சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இனிப்பாக தான் இருக்கும். நமக்கு சாம்பார் கொஞ்சம் காரசாரமாக கேட்போம். இங்கே வந்து சாம்பாரில் வெல்லம் சேர்த்துருப்பாங்க. சட்னிலாம் நம்ம ஊர் சட்னி மாதிரி தான் இருக்குது, தமிழ்நாட்டு சட்னி மாதிரி தான். சாம்பாரில் என்ன சொல்கிறது, ஏதோ வேறு ஒரு காய் போட்டுருக்குறாங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சிருந்தாங்க. அது வித்தியாசமாக இருந்தது. இது வரைக்கும் எந்த ரெசிபிலையும் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அது எதுவுமே டாமினேட்டிங்காக இல்லை. அந்த மசாலா வந்து கிராம்பு வாசனையோ பட்டையோ, ஏலக்காய் வந்து எனக்கு இந்த ஒரு பவுல் பொங்கலில் வந்து ஒரு 4 ஏலக்காய் இருந்தது. இருந்தாலும் ஒன்றும் தெரியல, சாப்பிட்டோம். அதே மாதிரி தயிர் வடையில் வந்து மேலே வந்து புளி சட்னி அது ஆட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. மற்றபடிக்கு எல்லாமே நல்லா மைல்டு டேஸ்ட், ரொம்ப எதுவும் காரசாரமெல்லாம் கிடையாது. நல்லா இருந்தது. நல்லா விரும்பி சாப்பிட்டோம். நீங்களும் இங்கே மும்பை வந்தீங்கன்னா பனானா லீஃப் அது வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். அநேகமாக எல்லா இடத்துலையுமே டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி நல்லாவே இருக்குது. ஏற்கனவே நாங்கள் ஒரு பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட் ஒரு இது போட்டிருக்குறோம். நம்ம அதில் சேனலில் வீடியோ போட்டிருக்குறோம். பாருங்கள், இதுவும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.